Hi friends, welcome to WinNest Samayal. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஈஸியா எப்படி பிரியாணி ஸ்டைல்ல தக்காளி சாதம் பண்ண போறோம்ங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை தொக்கு இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் பட்டாணியை ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு கை நிறைய வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதோட மல்லி புதினாவையும் ஒரு மூடியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நான் ஒரு தேங்காயை அரைச்சி நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலையும் கல்பாசமும் போட்டு நம்ம பொரிய விடுவோம். அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம், கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம ஏன் சின்ன வெங்காயம் இப்போ ஆட் பண்ணுறோம்னா, இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட தக்காளி சாதம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கோட உடம்புக்கும் நல்லது, நம்மளோட தக்காளி சாதமும் டேஸ்ட்டாக வரும். ஏன்னா அந்த டைமில் பூண்டு ஆட் பண்ணுறதுனால எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் அதிகமாகும். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லி புதினாவை நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது, தண்ணியெல்லாம் எதுவுமே விடாமல் சும்மா மிக்சியில் போட்டு அரைச்சாலே போதும். தொக்கா இருந்தாலே போதும், ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு கிடையாது. காரத்திற்கேற்ப நான் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கேஷ்யூ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறனால கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாகவும் நம்ம தக்காளி சாதத்தில் இருக்கும், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். தக்காளி சாதத்துக்கு தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. 2 டீஸ்பூன் நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். மசாலா தக்காளி எல்லாமே கலந்து நம்ம குக் பண்ணும்போது வாசனையே கமகமன்னு வருது. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணணும்ல, அதுக்காக நான் மெஷரிங்கில் 1 கப் எடுத்திருக்கேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் நான் 1 கப்பு அரிசிக்கு 3 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தேங்காய் பால் அரிசி மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். தண்ணியெல்லாம் ஆட் பண்ண பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போயேவும் ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 லெமன் மட்டும் எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்பயும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா சாப்பாடு இறக்கி இஞ்சின பிறகும் நம்ம ஆட் பண்ணி கிளறிக்கிடலாம்.
அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறோம், ஒரு 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடருக்கு அப்புறம் பட்டை, அன்னாசி, ஏலக்காய் 3யுமே அரைச்சி வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடலாம். பட்டை, அன்னாசி பூவை அரைக்காமல் போட்டோம்னா அதில் சிலர் வேஸ்ட்டாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இப்படி அரைச்சி போட்டோம்னா நம்ம அது உடம்புக்கும் போய் சேரும், அது வேஸ்ட்டும் ஆகாது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும், அதுவே வெந்துடும். பாருங்கள், விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கமகமக்கிற தக்காளி சாதம் ரெடி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைம்லேயுமே வேணும்னா நம்ம நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப மெதுவாக கிளறி விடணும். ரொம்ப இது பண்ணிட்டோம்னா சாதம் உடஞ்சிரும். ஸோ மெதுவாக ஸ்மூத்தாக கிளறி விட்டுக்கலாம். இந்த புதுவிதமான தக்காளி சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.